ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 27 அக்டோபர் 2025. बाबा இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. जैसे साइंस की शक्ति का प्रयोग लाइट के आधार पर होता है, எப்படி அறிவியலின் சக்தி மோஸ்ட்லி சயின்ஸில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ அது எல்லாமே ஒளி, லைட்டை ஒரு பேஸாக வச்சு தான் அவங்க எல்லா பிரயோகமும் செய்கிறாங்க. अगर कंप्यूटर भी चलता है तो कंप्यूटर माइट है लेकिन आधार लाइट है. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரே வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்குது, பாகங்கள் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, அது ஓகே. ஆனால் அதுக்கு லைட் வேணும், அதுக்கு சக்தி வேணும். ऐसे आपके साइलेंस की शक्ति का भी आधार लाइट है. அதே போன்று பாபா நமக்கு சொல்றாரு, உங்களோட அமைதி சக்திக்கான ஆதாரமுமே ஒளி, லைட் இல்லையா? நான் ஆத்மா லைட், என்னோட ஸ்திதி ரொம்ப லைट. जब वो प्रकृति की लाइट अनेक प्रकार के प्रयोगी प्रैक्टिकल में करके दिखाती है. ஸோ அந்த லைட்டை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க? சென்சார் கண்டுபிடிக்கிறாங்க, மருத்துவ உலகத்தினுடைய பல சாதனங்கள் லைட் மூலமாக தான் வேலை செய்து, ஸ்கேன் பண்ணுறாங்க, எக்ஸ்ரேங்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க இல்லையா? ஸோ எல்லாவற்றிற்குமே ஆதாரமானது ஒளி, லைட் சயின்ஸில். तो आपकी अविनाशी परमात्म लाइट, आत्मिक लाइट और साथ साथ प्रैक्टिकल स्थिति लाइट, तो इससे क्या नहीं प्रयोग हो सकता? இப்போ பாபா சொல்றாரு, அவங்களால இந்த ஸ்தூல ஒளியை வச்சு இவ்வளோ கண்டுபிடிக்க முடியும்னா உங்ககிட்ட என்ன லைட் இருக்கு? ஆத்மாவினுடைய சுய ஆத்மாவினுடைய சக்தி இருக்கு. நான் ஆத்மா, நான் ஒளியானவன். அதே போல பரமாத்மா எனக்கூடிய அந்த ஒளி மகா ஜோதி உங்க கூட இருக்கிறாரு, அவருடைய சக்தி இருக்கு, அந்த லைட் ஒளிக்கிரணங்கள் இருக்கு. அந்த லைட் மூலமா உங்களுக்கு மைட் சக்தி கிடைக்குது. ஆக ஆத்ம சக்தியும் இருக்கு, பரமாத்ம சக்தியும் இருக்குன்னு பொழுது உங்களோட ஸ்திதி எப்படி இருக்கான்? லைட், லேசா இருக்கு, அங்க எந்த ஒரு சுமை இல்லை, மனம் ஆத்மா ரொம்ப லைட்டா இருக்கு. அப்போ உங்களால என்னதான் செய்ய முடியாதுங்கிறாரு. அவர்களால் அந்த ஸ்தூல லைட்டை வச்சு இவ்வளோ செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும்னா பாபா நம்ம கேட்குறாரு, உங்களால் என்னதான் செய்ய முடியாது? உங்களாலையும் செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன, அதை எப்படி செய்யணுங்கிற அந்த பிரயோகத்திற்கான விதி நமக்கு தெரியணும். விதிப்படி செய்தால் கண்டிப்பாக நமக்கு அதில் சித்தி இருக்குது. ஸோ என்னெல்லாம் விதிகளை பாபா இந்த மாதம் முழுவதும் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அந்த விதிகளை நம்ம கொஞ்சம் டீப்பாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த விதி இருந்தால் இது ஒர்க் அவுட் ஆகும், இந்த விதி இருந்தால் இது சரியாகும், இந்த விதி இல்லைன்னா இது மிஸ் ஆகும், என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அந்த விதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஸ்திதியை லைட்டாக வச்சுக்கலாம். மற்றும் நான் ஆத்மா ஒளி நிறைந்தவன், இல்லை என்னுடைய ஆகாரி ஃபரிஷ்தா ஸ்வரூபமும் ஒளியானது, அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்திதியை நம்ம உருவாக்கிட்டோம்னா கண்டிப்பாக பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுடைய இந்த சைலன்ஸ் பவர் அநேக அதிசயங்களை செய்து காட்டும். ஸோ நாமும் கூட பாபாவோடு சேர்ந்து, பாபாவோட உதவியோட பல நல்ல காரியங்களை, அதிசயங்களை செய்து காண்பிக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.